திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். சார் வணக்கம். போட்டியின்றி தேர்வாகிறார் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்திப்பதாக இருந்த ஒரு சந்திப்பு தற்போது அது முழுமை பெறாமல் அமித்ஷாவுடனான சந்திப்பு நின்று போயிருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க இந்த சூழலை? முதல்ல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்று அவர் பாஜக மாநில தலைவராக அறிவிக்கப்படுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. அதிமுக பல ஆண்டு காலம் அவர் பயணித்திருக்கிறார், முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு அதிமுகவினுடைய மூத்த தலைமை எல்லோரும் தெரிந்தவர்கள். அதனால ஒரு சுமூகமான ஒரு உறவை கூட்டணிக்கு ஏற்படுத்தக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில பிளஸ் தென் தமிழகத்தை சேர்ந்தவர், அவருடைய சமுதாயத்தினுடைய அங்கு வாக்கு வங்கியும் இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடக்காமல், அதாவது ஒரு பிரஸ் மீட் ஜாயிண்ட் பிரஸ் மீட் அப்படிங்கிறது அது யாரை மனதில் வைத்துக் கொண்டு போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதிமுக அதில் இடம்பெறும் என்று எந்த ஒரு நேரத்திலும் எந்த விதமான ஒரு ஐடியாவும் அதற்கு இல்லை. அது எப்படி அது வந்துச்சு, மீடியால எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா பிரஸ் அட்ரஸ் பண்ண போறாங்க, இன்னைக்கு தான் கூட்டணி அறிவிக்கப்படும், அந்த மாதிரி எந்த திட்டமும் முதல்ல இருந்தே இல்லைங்க. அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டுட்டாங்க, அது எல்லாரும் கேரி பண்ணி இந்த மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னைக்கு இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்தவரை அதிமுக அதில் இல்லை. எப்படி இதை வச்சு திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பாங்கன்னு போட்டாங்கிறதே எனக்கு புரியாத ஒன்று. மற்ற கட்சியினர் மேபி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வர இயலாமல் போயிருக்கலாம். ஏன்னா அவங்க கட்சியில உட்கட்சி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதனால வராம, அதனால they might have cancelled or called off the press NDA press conference. அதுதான் நான் நடந்ததாக பார்க்கிறேனே தவிர ஏதோ ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. மிக்க நன்றி திரு சுமன் ஸ்ரீராமன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போதைய